ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறி திறனற்ற திமுக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி மகளிருக்கான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் கலந்து கொண்டு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மகளிர்கள் இந்த போராட்டத்தில் சிறப்பாக பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தை உறுதி செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக கேடி ராகவன் அவர்கள் வந்திருந்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சார்பாக சோமசுந்தரம் ஐயாவும் பாலாஜாபாத் கணேசன் ஐயாவும் பங்கேற்றிருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிர்வாகிகள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேடிஆர் ராகவன் அவர்கள் பேசியதை உரையாக கேட்கப் போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஏற்பாடு செய்திருந்தாங்க. மகளிர் அணி செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்காங்க. அந்த கூட்டத்தை பற்றி பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தர் பேசும்பொழுது சொன்னார், கடந்த காலங்களில் அம்மா கூட சொன்னாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நாங்கள் எத்தனை போராட்டம் நடத்தி இருக்கிறோம் தெரியுமா, மதுவை ஒழிக்க வேண்டும்னு. நாம நடத்துறத விடுங்க, திமுக காரன் இந்த எலெக்ஷன், இந்த தேர்தலுக்கு முன்பாக 21 தேர்தலுக்கு முன்பாக போராட்டம் நடத்தினான். திரு ஸ்டாலின் அவர்கள் நடத்தினார். அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே சாராய கடெல்லாம் மூடிடுவோம். நாங்க இன்னைக்கு என்ன நடக்குது? நீங்க அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்பது இருக்கட்டும், ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு எதிராக இந்த சாராய விஷயத்துல டாஸ்மாகை ஒழித்து கட்டுவோம் என்று எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினீங்க? அதற்காகத்தானே அன்றைக்கு பெண்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள், உங்களை நம்பினாங்கல்ல. இது நம்பிக்கை துரோகமாக தெரியவில்லையா திரு ஸ்டாலின் அவர்களே? இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் மதுக்கடைகளை குடிச்சுட்டு வெளில வந்தான்னா அந்த ஆடிட்டே வந்தா நமக்கு ஓரளவுக்கு தெரியும் குடிச்சிருக்கிறான்னு. பெண்கள் கொஞ்சம் ஓரமா ஒதுங்கியாவது போகலாம், அவங்களோட சண்டை போடாமையாது. ஆனா 20 நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர்ல ஒரு 2 இளம் வயதை சார்ந்த வாலிபர்கள் 5 பேரால தாக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? கல்லால அவருடைய முகம் சிதைக்கப்பட்டு, அந்த 2 பேருடைய முகம் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒருத்தருக்கு 3 மாதம், அவருடைய மனைவி 3 மாதம் கர்ப்பம், அப்பதான் கல்யாணமே ஆச்சு. இது எதனால? கஞ்சா குடிச்சிட்டு வந்தா ஆடுவான், புரிஞ்சுக்கலாம். கஞ்சா குடிச்சிட்டு வந்தா எவனுக்கு தெரியும்? நான் நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்காக, சென்னை உயர் நீதிமன்றத்தில் நான் ஒரு வழக்குக்காக நின்றுட்டு இருக்கிறேன். நான் ஆர்கியூ பண்ணணும். ஒரு நீதிபதி சொல்றாரு, அதெல்லாம் பொதுவா நீதிபதிகள் அப்படி பண்ண மாட்டாங்க, அப்சர்வேஷன் சொல்லுவாங்க, ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. அந்த நீதிபதி ஒரு வழக்கு, கஞ்சா வழக்குல யாரோ கைது பண்ணிருக்கிறாங்க, பெயில் கேட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த பெட்டிஷன் வருது, மனு வருது. நீதியரசர் சொல்றாரு, ஒரு கல்லூரி பேரை சொல்லி, இது என்ன ஆச்சரியமா இருக்கு தமிழ்நாட்டுல, இதுவரைக்கும் இந்த கல்லூரியில தானே கஞ்சா அதிகமா இருக்குன்னு நீங்க கேஸ் எல்லாம் போட்டு இங்க வரீங்க. அதுக்கப்புறம் சொன்னாரு பாருங்க, ஒரு 10 கல்லூரி பேரை சொன்னார், சென்னையில மாத்தணும். இத்தனை கல்லூரியிலுமே இப்ப கஞ்சா இருக்குதா? அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு நீதிமன்றத்துல நீதிபதி அந்த கல்லூரி பேரெல்லாம் சேர்த்து சொன்னார். பொதுவா எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஒரு வழக்கறிஞரா நான் பார்த்திருக்கிறேன், நீதிமன்றத்துல நீதிபதிகள் அப்படி பேரெல்லாம் சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர் சொன்னது 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்லூரி. இப்ப அதே நீதிமன்றத்துல பெயில் பெட்டிஷன் வந்தா ஸ்கூல் பேரை சொல்லுவாரு. பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு இருக்கிறது கஞ்சா, சாக்லேட் விற்கிறாங்க. இத சொன்னா ஆளுங்கட்சியுடைய அமைச்சர் என்ன சொல்றாரு? நாங்க என்ன செய்ய முடியும்? கொலை கொள்ளைகள் நடக்கும், யதார்த்தம் தானே இது. அரசை எப்படி குற்றம் சொல்ல முடியும்? நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பீரோன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோல எல்லா மாநிலத்திலையும் இருக்கிற குற்றங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகின்ற ஒரு மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம். இங்க எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டா அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்து 21 இருந்து இன்னி வரைக்கும் அதிகமாக இந்தியாவிலே குற்றம் இருக்குதுன்னு சொன்னா கிரைம் ரெக்கார்ட் பீரோ பாத்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில தான் அதிகமான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் பாலியல் குற்றங்கள் அதிகமாக
கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். பெரியோர்களே, நான் கேட்கிற ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லுகின்றீர்களே, எதற்காக உங்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும்? நான் கேட்கிறேன், ஒரு காரணம் சொல்ல முடியுமா? பெண்கள் நிம்மதியாக சாலைகளிலே நடமாட முடியாம இருக்கிறதே, அதற்காக உங்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா? இளம் சிறார்கள் இன்றைக்கு கற்பழிப்பிற்கு உள்ளாகிறார்களே, அதற்காக உங்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா? பள்ளிக்கூடங்களை மாத்திரமல்ல, கல்லூரியில மாத்திரமல்ல, நீதி அந்த யூனிவர்சிட்டிஸ், உயர்கல்வி சாலைகளில் யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது, அதற்காக உங்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா? கஞ்சா நான் விக்கல, யாரோ விக்கிறான், நான் என்ன செய்யறது? கேஸ் போட்டேன்னு நீங்க சொல்றீங்க. அண்ணா, உங்களுடைய ஒரு ஆள் கஞ்சா திமுகவை சார்ந்தவன் ஒருத்தன் கஞ்சா கேஸ்ல மிகப்பெரிய வியாபாரி, அவர் இன்னைக்கு ஜெயில இருக்கிறார். அவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட அவருடைய போட்டோக்கள் வருகிறது. அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்தவர் இன்றைக்கு கஞ்சாக்கு தமிழ்நாட்டுக்கு அவர் தான் பெரிய வியாபாரி, ஹோல்சேல் வியாபாரி. அவர் இன்னைக்கு ஜெயில இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு ஏன் தெரியுமா குற்றம் சொல்றோம்? நீங்க ஏடிஎம்கே ஆட்சியில குற்றம் நடக்கலையா? நான் சொல்றேன், கொலைகள் நடந்தது. ஆனா ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, நேஷனல் கிரைம் பியூரோ ரிப்போர்ட்ல எடுத்து பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே பாருங்க. கொலைகள் நடக்கல நான் சொல்லல, ஆனால் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கொலைகள் நடப்பது எதனால? டாஸ்மார்க்கால் நடக்குது, கஞ்சாவால நடக்குது. இத்தனை வேலையை செய்யறது யாரு? உங்கள் அவங்கதான் விற்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கஞ்சா விற்கிறது ஹோல்சேல் ஏஜென்டா இருக்கிறான் தமிழ்நாட்டுல. இதற்காக உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களோட மனசு வலிக்காதா? நீங்க தானே முதலமைச்சர், எல்லாரும் அப்பா அப்பான்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்களே, இந்த குழந்தைகள் தமிழ்நாட்டை சார்ந்த குழந்தைகள் கஞ்சா கடுமையா இருக்காயா? பெண்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டம். பெரும்பாலும் அந்த மாதிரியான குற்றங்கள்ல ஈடுபட்டவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அதுல குற்றம் சாட்டப்பட்ட ஞானேஸ்வரனை வந்து காப்பாத்துறதுக்கு தமிழகத்திலே இருக்கிறது. மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்றைக்கு தமிழகத்திலே எந்த அளவிற்கு பெண்களுக்கு கொடுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் மிக அழகாக எடுத்து சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய எங்களது மரியாதைக்குரிய அருமை சகோதரர் KT ராகவன் அவர்களை இந்த நல்ல நிகழ்விலே எடுத்து சொன்னார். இன்றைக்கு நம்முடைய சென்னையில இருக்கக்கூடிய